ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சொல்லுங்க. நம்ம சிட்டியோட மைய பகுதியில 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு. ஆமா, பெரிய மால். அந்த மால ஒரு சாதாரண மனுஷன் வாங்குறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. பல தலைமுறைகளுக்கு அது கஷ்டம். ஆனா வெறும் 1000 ரூபாய கொடுத்து அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு சின்ன செங்கல்ல மட்டும் உங்களால அதிகாரப்பூர்வமா வாங்க முடியும்னா எப்படி இருக்கும்? அட, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, அதுக்கான சட்டப்பூர்வமான பத்திரம் உங்க ஸ்மார்ட் போன்லயே பத்திரமா இருக்கும். இதுல எந்த வங்கியும் இல்ல, எந்த தரகரும் கிடையாது. ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம அந்த செங்கலுக்கான வாடகை தினமும் உங்க போனுக்கே நேரடியாக வந்து சேரும். அப்படி ஒரு அமைப்பை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட அணிவேர். கரெக்ட். இது ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா 2047ஆம் வருஷத்துக்குள்ள இதுதான் நம்முடைய அன்றாட நிஜமா மாறப்போகுது. ஆமாம், இதற்காகத்தான் ஒரு பெரிய டெவலப்பர் குழு இப்ப தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் தொழில்நுட்பம் கிடையாது. பொருளாதாரத்தை எப்படி ஒரு சாதாரண மனிதனோட கைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய வரைபடம். எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பிளாக் செயின் அப்படின்னாலே ஏதோ சில கம்ப்யூட்டர் ஜீனியஸ்கான விஷயம், நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு இதுதான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் பல பேருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நாம அலச போற ஆதாரம் இக்னைட் 2026 நிகழ்வுல நடந்த MSDB பிளாக் செயின் குழு விவாதத்தோட தரவுகள் தான். ஆமா, அந்த நிகழ்வுல அவங்களோட தலைமை சந்தைப்படுத்துதல் அதிகாரி, அதாவது CMO, அப்புறம் டெவலப்பர்கள், வர்த்தக மேம்பாட்டு குழுவினர் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. கரெக்ட். அடுத்த 20 வருஷங்கள்ல பிளாக் செயின் தொழில்நுட்பம் எப்படி நம்ம தினசரி வாழ்க்கையா மாறப்போகுது அப்படிங்கறத பத்தி அவங்க ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பெரிய கட்டிடத்திற்கும் அதோட அடித்தளம் மிக முக்கியம் இல்லையா? அதே மாதிரி பிளாக் செயினோட இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படுற வேலிடேட்டர் நோடுகள் பத்தி நம்ம முதல்ல பேசலாம். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு முழு நோடை இயக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பை நாமே சொந்தமா வாங்கி பராமரிக்கிற மாதிரி. நான் சொல்றது சரியா? 100% சரி. ஏன்னா பிளாக் செயின் நெட்வொர்க்ல நடக்கிற ஒவ்வொரு பரிவர்த்தனையும் சரிபார்த்து அதை அதிகாரப்பூர்வமா சங்கிலியில இணைக்கிற காவலாளி வேலைய இந்த நோடுகள் தான் செய்யுது. ஓ, அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஆமா. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு சாதாரண மனிதனால இந்த நோட தனியா அமைக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றீங்க? தொழில்நுட்ப ரீதியா அது அவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்ஸா என்ன? தொழில்நுட்பம் மட்டும் தடையல்ல, அதுக்கான செலவும் மிக அதிகம். ஓ, செலவு அதிகமாகுமா? ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு நோடையே இயக்க உங்களுக்கு குறைந்தபட்சம் 16 GB RAM, 1 TB ஸ்டோரேஜ், அது மட்டும் இல்லாம மிக அதிக சக்தி வாய்ந்த GPU அப்புறம் CPU கொண்ட ஒரு சர்வர் தேவை. அடேங்கப்பா, இது ரொம்ப பெரிய செட்டப் ஆச்சே. அது மட்டும் இல்ல, அத வாங்கி 24 மணி நேரமும் ஒரு நொடி கூட தடையின்றி மின்சாரம் அப்புறம் அதிவேக இணையத்தோடு இணைச்சு வச்சிருக்கணும். இதை எப்படி ஒரு சாமானியரால வீட்ல செய்ய முடியும்? கொஞ்சம் இருங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்னன்னு சொல்லுங்க. பிளாக் செயின் அப்படிங்கிறதே எல்லோருக்கும் பொதுவானது, ஒரு பரவலாக்கப்பட்ட செட்டப், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு தானே சொல்றோம். ஆமா, அதுதான் அதோட அடிப்படை. ஆனா இவ்ளோ செலவு செஞ்சு நோடுகளை இயக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களோ அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களோ மட்டும்தானே இதை இயக்க முடியும். கரெக்டான கேள்வி. அப்படி என்றால் இது மீண்டும் ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பா மாறிவிடாதா? சென்ட்ரலைஸ்ட் ஆயிடுமே. மிக சரியான பாயிண்ட். இந்த ஆபத்தை தவிர்க்க தான் MST டீம் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன வழி அது? ஒரு பெரிய சர்வரை 70,000 சிறிய பங்குகளா அவங்க பிரிச்சுட்டாங்க. ஓ, ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. அதாவது அந்த முழு அடுக்குமாடி குடியிருப்ப உன்னால வாங்க முடியல அப்படின்னாலும் அதுல உள்ள ஒரு குறிப்பிட்ட அறைய மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். இப்ப தெளிவா புரியுது. நான் ஒரு முழு சர்வர் என் வீட்ல வச்சு பராமரிக்க வேண்டியதில்ல. அதுக்கு பதிலா அவங்க கிளவுட்ல இயக்குற சர்வர்ல நான் ஒரு பங்கை மட்டும் வாங்கிக்கலாம், அப்படிதானே? ஆமா. தற்போது அவங்களோட நெட்வொர்க்ல 8 அல்லது 9 மையப்படுத்தப்படாத நோட்கள் கிளவுட் தளத்துல 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. சூப்பர். இந்த நோடுகளை தான் அவங்க பங்குகளா பிரிச்சு மக்களுக்கு வழங்குறாங்க. நெட்வொர்க்கோட பாதுகாப்ப தனிநபர்களுக்கிட்டயே பிரிச்சு கொடுக்கிற ஒரு சமூக பாதுகாப்பு முறை இது. சரி, இப்ப இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் ஏன் இதுல ஒரு பங்கை வாங்கணும்? இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இத பத்தி அந்த விவாதத்துல என்ன சொல்லியிருக்காங்க? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பிளாக் செயின்ல லூப் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. லூப் முறையா? அது எப்படி வேலை செய்யும்?
பொதுவா மற்ற பிளாக் செயின்கள்ல யார் பெரிய சர்வர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிக லாபம் கிடைக்கும். ஆமா, பிட்காயின்ல எல்லாம் அப்படிதானே இருக்கு. ஆனா இங்க ஒவ்வொரு நோடிற்கும் பிளாக்களை மைன் செய்வதற்கான வாய்ப்பு ஒரு சுழற்சி முறையில சமமா வழங்கப்படும். ஓ, அப்ப எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா. ஒரு பிளாக்க வெற்றிகரமா மைன் செஞ்சா அந்த நோடுக்கு 200 MSTC டோக்கன்கள் வெகுமதியா கிடைக்கும். அந்த 200 டோக்கன்களும் நோடோட மொத்த உரிமையாளருக்கும் போயிடுமா? அல்லது நான் வாங்கிய அந்த ஒரு செங்கல்லுக்கும் வாடகை வருமா? நிச்சயமா வரும். அந்த குறிப்பிட்ட நோட்ல பங்கு வச்சிருக்கிற அனைவருக்கும் இது பிரிச்சு கொடுக்கப்படும். அட, இது நல்லா இருக்கே. நமது ஆதாரங்களின்படி ஒரு பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு தோராயமா 9.14 ரிவார்டுகள் கிடைக்குது. சூப்பர். இது வெறும் லாபம் மட்டும் இல்ல. இந்த சுற்றுச்சூழல் வளர்ச்சியில், அதாவது எக்கோசிஸ்டம் growthல நீங்களும் ஒரு நேரடி பங்குதாரரா மாறுறீங்க. கேட்பதற்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், சொல்லுங்க. இது நிஜமான பணமா அல்லது கம்ப்யூட்டர் கேம்ல வர பாயிண்ட்கள் மாதிரி ஏதோ ஒண்ணா? இதுக்கு நிஜ உலக மதிப்பு இருக்கா? நல்ல கேள்வி. அது அந்த நெட்வொர்க்கோட பயன்பாட்டை பொறுத்தது. நிறைய பேர் அந்த பிளாக் செயினை பயன்படுத்துறப்ப அந்த டோக்கனுக்கான தேவையும் மதிப்பும் நிஜ உலகத்திலே அதிகரிக்கும். அப்ப பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க மதிப்பும் கூடும். ஆமா. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. உரிமையாளரா மாறுறது அப்படிங்கிறது லாபத்தை மட்டும் குறிக்காது. வேற எதை குறிக்கும்? அதுல ஒரு பயங்கரமான பொறுப்பும் வருது. என்ன பொறுப்பு அது? ஒருவேளை சர்வர் ரிப்பேர் ஆனா நான் போய் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சரி செய்யணுமா? அது கிடையாது. பிளாக் செயின்ல உங்களது வாலெட், அப்புறம் அதோட சீட் ஃப்ரேஸ், அதாவது அந்த 12 ரகசிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஆமா, பாஸ்வேர்டு மாதிரி. அந்த வார்த்தைகளை பத்திரமா பாதுகாக்கிறது 100% உங்களுடைய பொறுப்பு மட்டுமே. ஓ, அது ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எப்பதாவது உங்க வாலெட் பாஸ்வேர்டா ஒரு காகிதத்துல எழுதி வச்சுட்டு அதை தொலைச்சிடுவோமான்னு பயந்திருந்தா உங்களுக்கு இந்த வலியோட தீவிரம் புரியும். உண்மைதான். ஒருவேளை நான் நிஜமாவே அந்த 12 வார்த்தைகளை தொலைச்சிட்டேன் அப்படின்னா, நான் எம்எஸ்டி நிறுவனத்தோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேச முடியாதா? வாய்ப்பே இல்ல. ஒரு ஓடிபி அனுப்பி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியாதா என்ன? இது ஒரு கடினமான உண்மை. நீங்க அதை தொலைச்சிட்டீங்கன்னா அந்த நிதி என்றென்றைக்குமாக முடங்கிடும். அடக்காடோலே. எம்எஸ்டி நிறுவனத்தோட சிஇஓவாலோ அல்லது வாடிக்கையாளர் சேவையாலோ கூட உங்க பணத்தை மீட்டு தர முடியாது. உங்க பணத்துக்கு நீங்களும் தான் வங்கி, நீங்களும் தான் காவலாளி. இதுதான் பரவலாக்கப்பட்ட அமைப்போட மிகப்பெரிய பலமும் அதே சமயம் பலவீனமும் கூட. எக்ஸாக்ட்லி. இது கொஞ்சம் திகிலாதான் இருக்கு. ஆனா தொழில்நுட்ப ரீதியா வேற ஏதாவது சிக்கல் வந்தா என்ன பண்றது? அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகுற மாதிரி பிரச்சனைகளுக்கு அதுக்காக அவங்க ஒரு டிக்கெட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இமெயில் அனுப்புறதை விட இது பெட்டரா? ஆமா. நிறைய பேர் கஸ்டமர் கேருக்கு தொடர்ந்து இமெயில் அனுப்புறாங்க. ஆனா அதை விட அவங்க இணையதளத்துல இருக்கிற டிக்கெட் சிஸ்டம் மூலமா புகார பதிவு செஞ்சா அது நேரடியாக சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப குழுவிற்கு போய் விரைவான தீர்வை பெற முடியும்னு அந்த விவாதத்துல தெளிவுபடுத்துறாங்க. சரி, இந்த இன்ஜின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. அடுத்த கட்டத்துக்கு போலாமா? ஆமா. ஆனா இன்ஜின் மட்டும் நல்லா இருந்த போதுமா? வாலெட், 12 வனர்த்திகள், சீட் ஃப்ரேஸ் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, இவ்வளவு சிக்கலான ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி சாதாரண மக்கள் கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க? மாஸ் அடாப்ஷன் பத்தி கேக்குறீங்க. ஆமா, அந்த வெகுஜன பயன்பாடு அப்படிங்கிற இலக்க அவங்க எப்படி அடைய போறாங்க? ஏன்னா சாதாரண மக்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். அதுதான் அவங்களோட அடுத்த மிகப்பெரிய சவால். தொழில்நுட்பம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தாலும் அது உங்க பாட்டிக்கும் புரியும் அளவுக்கு எளிதா இல்ல அப்படின்னா அது தோற்று போயிடும். கரெக்ட். எனக்கு இது 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தை நினைவூட்டுது. டிஜிட்டல் இந்தியா வந்த நேரம் இல்லையா? ஆமா, டிஜிட்டல் இந்தியா வந்த புதிதுல ஸ்மார்ட் போன்ல பணத்தை அனுப்புறதா அப்படின்னு என் தந்தை ரொம்பவே பயந்தார். கையில காசு கொடுத்தாதான் அவருக்கு நிம்மதி. ஆரம்பத்துல எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரே ரோட்டோரமா தள்ளுவண்டியில டீ குடிச்சிட்டு ரொம்ப சாதாரணமா ஒரு QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI மூலமா பணத்தை செலுத்துறார். பெரிய மாற்றம்தான் அது. இந்த QR கோடு மூமெண்ட் பிளாக் செயினுக்கு எப்போ வரும்? பெரிய படத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்தா நாம இப்ப சரியா அந்த 2015 காலகட்டத்துல தான் பிளாக் செயின்ல இருக்கோம். ஓ, அப்ப இன்னும் நிறைய வளரணும். ஆமா. Web3ல தற்போது உள்ள பயனர் அனுபவம், அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே மோசமா இருக்கு. இத மாத்துறதுக்கு MST 3 முக்கியமான ஆயுதங்களை கையில் எடுத்திருக்காங்க. அந்த 3 ஆயுதங்கள் என்னென்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முதலாவது சரல் புரோட்டோகால். சரல் அப்படின்னா எளிமைன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, பெயர் குறிப்பிடுற மாதிரியே இது எல்லாவற்றையும் எளிமையாக்குது. இன்னைக்கு நாம ஒரு புதிய வெப்சைட்ல நுழையும் போது ஒவ்வொரு முறையும் புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ணாம லாகின் வித் கூகுள் அப்படிங்கறத ஒரே கிளிக்ல அழுத்தி உள்ள போறோம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப ஈஸி. ஓபன் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அதே வசதிய
பிளாக் செயின்ல கொண்டு வராங்க. ஆனா பிளாக் செயின்ல மையப்படுத்தப்பட்ட சர்வர்கள், அதாவது கூகுள் மாதிரி ஒரு சென்ட்ரல் சர்வர் கிடையாது. பின்னாடி எப்படி இப்படி ஒரு வசதியை தர முடியும்? அங்கதான் சரல் புரோட்டோகால் மேஜிக் செய்யுது. எப்படி? இது கிரிப்டோகிராஃபிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயனர்கள் அந்த 12 வார்த்தைகளை நேரடியாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் இல்லாம, அதே சமயம் பாதுகாப்பையும் கொஞ்சம் கூட சமரசம் செய்யாம வெப் 2 தளங்கள் மாதிரியே எளிதான உள்நுழைவு வசதியை தருது. அட, இது சாதாரண மக்களுக்கான மிகப்பெரிய தொழில்நுட்ப தடையை உடைக்குதே. கண்டிப்பா. அந்த பயம் போயிட்டாலே பாதி மக்கள் உள்ள வந்துடுவாங்க. அருமை. சரி, இரண்டாவது ஆயுதம் என்ன? வாசம் 5 அப்படின்னு சொல்லப்படுற வெப் அசெம்பிளி ஃபினான்ஸ். இது டெவலப்பர்களுக்கானது. ஓ, டெவலப்பர்களுக்கு இது எப்படி உதவும்? ஒரு புதிய தொழில்நுட்பம் வளரணும் அப்படின்னா அதுல நிறைய பேர் புதிய அப்ளிகேஷன்களை உருவாக்கணும். ஆனா இதுவரை பிளாக் செயின்ல ஒரு மிகப்பெரிய சுவர் இருந்துச்சு. அதுதான் EVM. EVM அப்படின்னா என்ன? அது ஏன் ஒரு சுவரா இருந்துச்சு? எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் செயின்ல ஏதாவது செயலிகளை உருவாக்கணும் அப்படின்னா சொலிடிட்டி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டும்தான் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு EVM கட்டாயப்படுத்துச்சு. ஓ, ஒரே ஒரு மொழி தான் யூஸ் பண்ண முடியுமா? ஆமா, கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க வீடு கட்டுற கொத்தனார். ஆனா உங்ககிட்ட ஒரு வித்தியாசமான சுத்தியலை கொடுத்து இத வச்சு மட்டும்தான் நீ வீடு கட்டணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச டூலை யூஸ் பண்ண விடலன்னா எனக்கு கோபம் தான் வரும். அதேதான். உலகெங்கிலும் உள்ள பல சிறந்த டெவலப்பர்களுக்கு C++, பைத்தான், ரஸ் மாதிரி மொழிகள் நல்லா தெரியும். ஆனா சொலிடிட்டி தெரியாததால அவங்க பிளாக் செயின் பக்கமே வரல. ஓ, இப்போ எனக்கு புரியுது. எனக்கு பைத்தான் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா என்னால பிளாக் செயின்ல எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒதுங்கிருவேன். கரெக்ட். இத வாசம் 5 எப்படி தீர்க்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு உலகளாவிய மொழிபெயர்ப்பாளர், அதாவது யுனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி செயல்படுது. அட சூப்பரே! அப்ப எந்த மொழியில வேணாலும் கோட் பண்ணலாமா? ஆமா, இதன் மூலம் ஒரு டெவலப்பர் தங்களுக்கு நன்கு தெரிஞ்ச C++, ரஸ்ட், கோ அல்லது பைத்தான் மாதிரி எந்த மொழியிலையும் பிளாக் செயின் அப்ளிகேஷன்களை உருவாக்க முடியும். இதனால நிறைய டெவலப்பர்கள் உள்ள வருவாங்க. கண்டிப்பா. பல லட்சம் புதிய டெவலப்பர்கள் உள்ளே வருவாங்க. அவங்க உருவாக்குற கேம்கள், நிதி செயலிகள் எல்லாமே சாமானியர்கள மிக எளிதில சென்றடையும். இது உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். சரி, மூணாவது கருவி என்னன்னு சொல்லுங்க. கிரிப்டோ பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வேனா ஆன்லைன் ஷாப்பிங்ல யூஸ் பண்ணுவோமே, அதுவா? ஆமா. நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் செய்யும்போது கிரெடிட் கார்டு அல்லது கூகுள் பே மூலம் பணம் செலுத்துறீங்க இல்லையா? அதே போல காமர்ஸ் தளங்கள்ல நேரடியாக கிரிப்டோ கரன்சியை கொடுத்து பொருட்களை வாங்குற வசதியை வணிகர்களுக்கு இவங்க வழங்குறாங்க. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு யூஸ் கேஸ் ஆச்சே. ஆமா. இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தொழில்நுட்பத்தை எப்படி அன்றாட பயன்பாட்டுக்குள்ள, அதாவது டெய்லி டூல்ஸ்குள்ள மறைச்சு வைக்கிறாங்க அப்படிங்கறது புரியுது. காரை ஓட்டுறத மிக எளிமையாக்கிட்டாங்க. ஆனா எனக்கு இன்னொரு நெருடல் இருக்கு. என்னன்னு கேளுங்க. இந்த பிளாக் செயின் கம்பெனிகள் நிறைய அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. நாங்க அந்த நிறுவனத்தோட கூட்டாண்மை வச்சிருக்கோம், இவங்களோட கை குலுக்குறோம் அப்படின்னு ட்விட்டர்ல புகைப்படமா போடுவாங்க. நிறைய பாக்குறோம் இத. இதெல்லாம் நிஜமாவே வளர்ச்சிக்கு உதவுதா அல்லது வெறும் PR விளம்பரத்துக்காக செய்யப்படுதா? இது ஒரு நியாயமான சந்தேகம்தான். விவாதத்துல பங்கேற்ற வர்த்தக மேம்பாட்டு குழுவினரும் இத மிக தெளிவா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எந்த ஒரு பிளாக் செயினும் தனித்தீவா இயங்க முடியாது. ஆனா கூட்டாண்மை அப்படிங்கிறது ஒரு பண்டமாற்றும் முறை மாதிரி இருக்கணும். அதாவது பார்ட்டர் சிஸ்டம். இரு தரப்பிற்கும் அதுல லாபம் இருக்கணும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. MSD இது 3 முக்கிய பிரிவுகளா செயல்படுத்துறாங்க. 3 பிரிவுகளா? முதலாவது என்ன? முதலாவது உள்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்டாண்மை. உதாரணத்துக்கு ட்ரூன் அப்புறம் மொராலிஸ் மாதிரி மிகப்பெரிய டேட்டா இண்டெக்ஸிங் நிறுவனங்களோட இவங்க இணைஞ்சிருக்காங்க. டேட்டா இண்டெக்ஸிங்னா என்ன? அது ஏன் தேவைப்படுது? பிளாக் செயின் அப்படிங்கிறது தரவுகள் கொட்டி கிடக்கிற ஒரு பிரம்மாண்டமான நூலகம் மாதிரி. ஆனா எந்த புத்தகம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓ, தேடுறது கஷ்டமா இருக்குமா? ஆமா, ஒரு டெவலப்பர் பயனர் X ஓட கடந்த 10 பரிவர்த்தனைகளை காட்டு அப்படின்னு கேட்டா நேரடியாக பிளாக் செயின்ல தேடுறது மிக கடினம். அப்ப இந்த டூன் மொராலிஸ் என்ன பண்ணும்? டூன் மற்றும் மொராலிஸ் அப்படிங்கிறது ஒரு கூகுள் சர்ச் என்ஜின் மாதிரி செயல்பட்டு தரவுகளை வரிசைப்படுத்தி டெவலப்பர்களுக்கு எளிதா கொடுக்குது. ஆடா, இது ரொம்ப முக்கியமான வசதியாச்சே. ஆமா, இது ஒரு கட்டிடத்துக்கு மின்சாரம் அப்புறம் தண்ணீர் இணைப்ப கொடுக்கற மாதிரி. இந்த பிளம்பிங் வேலை இல்ல அப்படின்னா எந்த அப்ளிகேஷனும் இயங்காது. மிக சரியான உதாரணம். பிளம்பிங் வேலை முடிஞ்சிடுச்சு, தண்ணீர் இணைப்பு வந்துடுச்சு. அடுத்து என்ன? ரெண்டாவது சுற்றுச்சூழல், அதாவது ஈகோசிஸ்டம் கூட்டாண்மை.
இந்த தண்ணிய பயன்படுத்துற வீடுகள் மாதிரி இல்லையா? கரெக்ட். ஃப்ரிட்ஜ் கீ, வாலெட், டெக்ஸ் இதெல்லாம் இதுல அடங்கும். குறிப்பா சேஃப்பால் ஒன் கீ மாதிரி உலகளாவிய ஹார்ட்வேர் வாலெட் நிறுவனங்களோட இவங்க பண்ண கூட்டாண்மையை நாம எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். சேஃப்பால் அப்படிங்கிறது உலக அளவுல இருக்கிற ஒரு பெரிய நிறுவனம். அவங்க ஏன் MST மாதிரி ஒரு வளர்ந்து வர பிளாக் செயினோட இணையணும்? அவங்களுக்கு இதுல என்ன லாபம்? அதுதான் வியாபார தந்திரம். சேஃப்பாலுக்கு இப்ப என்ன தேவை? அவங்களோட வாலெட்டை வாங்க புதிய வாடிக்கையாளர்கள் தேவை. ஓ, MST கிட்ட வாடிக்கையாளர்கள் இருக்காங்களா? ஆமா. MST கிட்ட 3 லட்சத்திற்கும் மேலான செயலில் உள்ள பயனர்கள், அதாவது ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. இந்த கூட்டாண்மையோட மூலம் சேஃப்பால் தங்கள் சாதனங்களை MST பயனர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சலுகையில விற்க முடியும். இது சேஃப்பால்க்கு லாபம், MSTக்கு என்ன லாபம்? மறுபுறம் சேஃப்பால் மாதிரி ஒரு நம்பகமான பிராண்ட் ஆதரிக்கும் போது MST நெட்வொர்க்கோட பாதுகாப்பும் நம்பகத்தன்மையும் உலக அளவுல பன்மடங்கு உயருது. இதுதான் இருவருக்கும் வெற்றியை தேடித்தரும் வியூகம். இப்போ புரியுது. இது வெறும் புகைப்படம் எடுக்கிற விளம்பரம் இல்ல, நிஜமான வர்த்தகம். சரி, அந்த 3வது பிரிவு என்ன? நிறுவனங்கள் அப்புறம் பல்கலைக்கழகங்கள், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். 2026 வருஷத்துக்குள்ள 25க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்களை உள்ளே கொண்டு வர்றதுதான் அவங்களோட இலக்கு. இது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மட்டும்தானா? இல்ல, இது முதலீடுகள் மட்டும் இல்ல, பல பல்கலைக்கழகங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதாவது MOU செஞ்சு காலேஜ் படிக்கும்போதே மாணவர்களுக்கு தங்கள் பிளாக் செயின்ல கோட் எழுத பயிற்றுவிக்கிறாங்க. அட, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமா, இது 2047க்கான எதிர்கால திறமையாளர்களை உருவாக்குற ஒரு நீண்டகால திட்டம். 2047, 20 வருஷங்களுக்கு பிறகான தொலைநோக்கு பார்வை. நாம் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசணும். கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா நான் பார்த்த வர பழைய Web3 முறைப்படி ஒரு காயினை உருவாக்குவாங்க, மிகப்பெரிய அளவுல மார்க்கெட்டிங் செஞ்சு மக்கள் கிட்ட எதிர்பார்ப்ப, அதாவது ஹைப் ஏற்றுவாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிதான் பண்ணாங்க. ஆமா, மில்லியன் கணக்குல பணத்தை திரட்டின பிறகு அந்த ப்ராஜெக்ட் காணாம போயிடும். 90 முதல் 95% கிரிப்டோ திட்டங்கள் இப்படித்தான் தோல்வி அடைஞ்சது. நீங்க சொல்றது 100% உண்மை. ஆனா MST குழு இந்த மாடலையே தலைகீழா மாத்திட்டாங்க. அவங்க என்ன வித்தியாசமா பண்றாங்க? அவங்க முதல்ல தயாரிப்பு, அதாவது ப்ராடக்ட முழுமையா உருவாக்குறாங்க. அதுக்கு பின் மார்க்கெட்டிங் செஞ்சு மக்கள் கிட்ட அத கொடுத்து சோதிக்கிறாங்க, டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்றாங்க. அப்ப எடுத்த உடனே மார்க்கெட்டிங் இல்ல. ஆமா, தொழில்நுட்பம் எந்த பிழையுமின்றி உறுதியா வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சாதான் அது அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஸ்கேலிங் செய்யறதுக்கு எடுத்து செல்றாங்க. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அணுகுமுறை. ஆனா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறது தான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வெறும் கிரிப்டோ விலைய ஏற்றி இறக்கி லாபம் பார்க்கறது மட்டும்தான் அவங்களோட இலக்கா? கிடையாது. இங்கதான் RWA, அதாவது ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ், நிஜ உலக சொத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளே வருது. ஓ, நிஜ உலக சொத்துக்களா? ஆமா, தொடக்கத்துல 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வணிக வளாகத்தை பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? ஆமா, 1000 ரூபாய்க்கு ஒரு செங்கல்ல வாங்கலான்னு சொன்னோமே, அது நிஜமாவே சாத்தியமா? அதுதான் அவங்களோட இறுதி இலக்கு. ரியல் எஸ்டேட், தங்கம் அல்லது பெரிய நிறுவனங்களோட பங்குகள் மாதிரி நிஜ உலக சொத்துக்களை பிளாக் செயின் மூலமா சிறு சிறு பங்குகளா, அதாவது டோக்கன்ஸா பிரிக்கிறது. ஓ, பிசிக்கல் அசெட்ஸ டிஜிட்டல் டோக்கனா மாத்துறது. எக்ஸாக்ட்லி. இதனால ஒரு நடுத்தர வர்க்க மனிதர் கூட சட்டப்பூர்வமா பெரிய சொத்துக்கள்ல முதலீடு செய்ய முடியும். இந்த தொழில்நுட்பத்தை அரசாங்கத்தோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு முன்னெடுக்கவே அவங்க விரும்புறாங்க. இது சாதாரண மக்களுக்கான மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரமா மாறுமே. கண்டிப்பா மாறும். அப்படியென்றால் ஒரு பெரிய கம்பெனியோட ஷேர்களை ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குற மாதிரி வீடுகளோட ஷேர்களையும் பிளாக் செயின் மூலமா பாதுகாப்பாகவும் நேரடியாகவும் வாங்கலாம்னு சொல்றீங்க. இது நிஜமாகவே ஒரு புரட்சி தான். ஆமாம். விவாதத்தோட முடிவுல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க. என்ன அது? MST எதிர்காலத்துல ஒரு VC-ஆக, அதாவது வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா மாறப் போறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு பிளாக் செயின் எப்படி VC-யா மாறும்? இது ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி. எதிர்காலத்துல MST வெறும் ஒரு பிளாக் செயினா மட்டும் இருக்காது, புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கி அவங்கள வளர்த்து விடுற ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் நிறுவனமா, ஒரு இன்குபேட்டரா உருவெடுக்கும். ஓ, அப்ப கிராண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? ஆமா, யாராவது ஒரு சிறந்த ஐடியாவோட வந்தா அவங்களுக்கு தேவையான நிதி, தொழில்நுட்ப உதவி, அப்புறம் மார்க்கெட்டிங் என அனைத்தையும் கொடுத்து வளர்ப்பாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? இதன் மூலம் புதிய செயலிகள் எல்லாமே நேரடியாக MST சுற்றுச்சூழல் உள்ளேயே வளரும். அவங்களோட எக்கோசிஸ்டம் இன்னும் பெருசாகும். சூப்பர். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. என்ன புரிஞ்சது உங்களுக்கு?
2047ல இவங்களோட இலக்கு கிரிப்டோ மார்க்கெட்ல ஒரு காயினோட விலை ஏறிச்சா இறங்குச்சா அப்படின்னு பார்க்கறதல்ல. கண்டிப்பா அது கிடையாது. பில்லியன் கணக்கான தினசரி பரிவர்த்தனைகள் நடக்கிற சாமானியர்கள் எந்த சிரமமின்றி பயன்படுத்துற ஒரு பிரம்மாண்டமான நிதி அமைப்பா மாறுறது தான் இவங்களோட திட்டம். சரியா சொன்னீங்க. தொழில்நுட்பத்தோட சிக்கல்களை மறைச்சிட்டு அதோட பலன்களை மட்டும் சாதாரண மனிதனோட கைகள்ல குடுக்கறது தான் உண்மையான வெற்றி. மிகவும் அருமையான ஒரு அலசல் இது. ஒரு சர்வர் நோட வாங்கறதுக்கு பதில் அது 70,000 பங்குகளா பிரிச்சு வாங்குறதுல தொடங்கி வாலெட் சிக்கல்களை தீர்க்கல செரல் புரோட்டோகால், பல மொழிகளை பேசுற வாசம் 5 மொழிபெயர்ப்பாளர், இதெல்லாம் பார்த்தோம். ஆமா, அப்புறம் டூன் மாதிரி இன்டெக்ஸிங் நிறுவனங்களோட பிளம்பிங் வேலைகள், சேஃப்-பால் கூட்டாண்மை பத்தியும் பேசணும். கரெக்ட். கடைசியா RWA மூலமா நிஜ உலக சொத்துக்களை பரவலாக்குறது வரை MST பிளாக் செயின் எப்படி ஒவ்வொரு படியா கட்டமைக்கப்படுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்தோம். இது வெறும் தொழில்நுட்பம் சார்ந்ததல்ல, ஒரு வெளிப்படையான பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கான பயணம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் இதை உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு விடைபெறும் முன் ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். உங்களுக்கான கேள்வி இதோ. இன்னைக்கு நாம நம்ம பணத்தை பாதுகாக்கவும் யாருக்காவது பணம் அனுப்பவும் வங்கிகளை முழுமையா நம்பியிருக்கோம். அந்த வங்கிகள் நமக்காக செய்யற வேலையை தான் பிளாக் செயின் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, டைரக்ட் கண்ட்ரோல் கொடுக்குது. எதிர்காலத்துல பிளாக் செயின் தொழில்நுட்பம் UPI மாதிரி எல்லோரும் போனுக்கும் வந்து நீங்களே உங்க பணத்தோட முழு உரிமையாளராகவும் பாதுகாப்பாளராகவும் மாறிட்டா 2047ல இந்த பாரம்பரிய வங்கிகளோட தேவையே இல்லாம போயிடுமா? ஆழமான கேள்விதான். இல்ல தப்பிப் பிழைக்கிறதுக்காக வங்கிகளே பிளாக் செயினா மாற வேண்டி வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கிறோம். நேரத்திற்கு மிக்க நன்றி.